இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க, எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கா ப்ளீஸ். கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயித்துல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. நம்ம என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. ஓகே. தென் உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லைங்க. சிவபிரகாசம்னே பேரா? இப்படி ஒரு பேரை உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க, பையனா பார்த்தாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாசன் கூப்பிடுவாங்க, பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு ஓ, கூப்பிடுவாங்க. அப்பையும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க, ரெண்டு பக்கம் நிக்நேம் வச்சாலும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. என் பேர் வினோத். வினோத். ஆமா. 2 தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். ஓ, ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சாங்களா? அடே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, அந்த ஞாபகார்த்தமா முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. அப்பா பேர் ஞாபகத்துக்காக வச்சு. நல்ல பேருங்க. பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேர். பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். சரி, So, உங்களுக்கு அந்த நிறைய தமிழ் மீது சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகே, நாக்ஸ். ஓகே. பின்னால உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப பரவாயில்ல. எழில். யா. ஓகே. யாவா தமிழ் மீது பற்று சொன்ன மாதிரி? அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. மாரிமுத்து. மாரிமுத்தா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலையும் 3வது பொண்ணுங்கிறதுனாலையும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலையும் இந்த பேர்.